20 வயசுள்ள சகோதரன் சூசைட் பண்ணிட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க. நேற்றே தகவல் தெரிஞ்சு மணனூர் ஆஸ்பத்திரியில் இருந்து கொடைக்கானல் போய் கொடைக்கானலில் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தேனி காணவளுக்கு தலைமை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருந்தாங்க. ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. மருத்துவ வசதி இல்லாத காரணத்தினால அவங்க இறந்துட்டாங்க. இன்றைக்கி 4 மணிக்கு மேலே அதிகாரிகள் மணனூர்லேருந்து போலீஸ் அதிகாரிகள் வர லேட்டானனால அவங்களால போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு காலதாமதம் பண்ணிட்டாங்க. தமிழக அரசாங்கத்திற்கு எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை தான், இன்றைக்கி மணனூர் கொடைக்கானல் கிராமத்தில் விளைகின்ற எத்தனையோ விவசாய காய்கறிகள் தான் தமிழ்நாடு முழுக்க போய்கொண்டு இருக்குது. தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ மக்களுடைய அடிப்படைக்கு நாங்கள் உழைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய உயிர் இந்த அரசுக்கு எவ்வாறு தெரிகிறது? நாங்கள் இன்றைக்கி எங்களுடைய உயிர் இழந்த எங்களுடைய சகோதரனோட உடலை வாங்க முடியல. கேட்டால் 4 மணிக்குள்ளே வந்தால் தான் நாங்கள் அறுவை சிகிச்சை பண்ணுவோம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் மருத்துவ அதிகாரிகள். கொடைக்கானலில் அத்தனை வசதியும் எங்களுக்கு இருந்திருந்தால் நாங்கள் இங்கே தேனி தலைமை மருத்துவமனைக்கு வரப்போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் வரப்போகிறோம்? ஐயா வணக்கம். நாங்கள் கொடைக்கானல் மாவட்டம் மண்ணூர் கிராமத்தில் வசிக்கிறோம். எங்களோட பையன் இறந்துட்டான், நேற்று சூசைட் பண்ணி இறந்துட்டான். போதுமான மருத்துவ வசதி இல்லாதனால நாங்கள் கொடைக்கானல் வந்தோம். கொடைக்கானல் எங்களுக்கு டிராஃபிக் வர முடியலை. அங்கேருந்து காணாமலுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. கடைசியில் மருத்துவ பலனின்றி இறந்துட்டான். நாங்கள் கண்தானமும் பண்ணியிருக்கோம். கண்தானத்துக்கு முன் வந்தார் அரசாங்கத்துல இருந்து. ஏன் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அரசாங்கம் முன் வரல? இதே ஒரு எம்பி பையனோ எம்எல்ஏ பையனோ இருந்தா இது முன் வர மாட்டாங்களா? அப்ப நடுத்தர மக்கள்ன்றதுனால எங்களுக்கு ஏன் இந்த இது பண்ண மாட்டேன்றாங்க இந்த அரசு? நடுத்தர மக்களுக்கு நாங்க நேத்து 10 மணி இரவு 10 மணிக்கு வந்துட்டோம். இரவு 10 மணிக்கு வந்தோம். காலையில மருத்துவ இதுல இருந்து இறந்துட்டோம். காலையிலேருந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கடைசியில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு டிலே பண்ணுறாங்க. இதே போஸ்ட்மார்ட்டம் கண்தானத்துக்கு காலையிலேயே சைன் போட்டு கொடுத்தாச்சு. அப்போ முன் வந்தவங்க இப்போ ஏன் முன் வரல? போஸ்ட்மார்ட்டம் எங்களுக்கு ஏன் பண்ணி கொடுக்கல? நாங்கள் அன்றாட வாழ் மக்கள், ஒரு அன்றாட கூலி போடலாம் தான் எங்களுக்கு சாப்பாடு. இதே எம்பி பையன் எம்எல்ஏ பையனா இது முன் வரும்போது இந்த அரசாங்கம். இப்போ நடுத்தர மக்கள்னா நாங்கள் ஒரு இறந்த பையன் கோபாலகிருஷ்ணன். இதோ பெற்றவங்க 20 வயசு பையன். இதோ பெற்றவங்க இருக்காங்க. உயிரவே கொடுத்துட்டு அடுத்த உயிர் பிழைக்கட்டும்னு நாங்கள் கண்தானம் பண்ணியிருக்கோம்.